கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பண்டிகை காலங்கள்லாம் முடிஞ்சிடுச்சு. டிசம்பரில் இருந்து ஜனவரி வரையில் நமக்கு ஒரே பண்டிகை தான். நேற்று ஒரு 3 நாளாக என்ன செய்தீங்க? இந்த பொங்கல் பண்டிகையினுடைய லீவில் நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்க. நாங்கள் அதனால தான் சபையில் எந்த ஒரு ப்ரோக்ராமும் வைக்கல, எந்த ஒரு ஜபமும் வைக்கல. நீங்கள் எல்லாம் வந்து சோர்ந்து போயிருப்பீங்க, எங்கேயாவது ட்ராவலாக எங்கேயாவது போயிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீடத்தை உங்களுக்கு கொடுத்துட்டோம். அந்த நாளில் எப்பயுமே மீட்டிங் வைப்போம், அதை நாங்கள் வைக்கவில்லை. ஸோ வர நாட்களில் அதை நம்ம என்ன சரி பண்ணி கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சித்தேரி மலைக்கு நம்ம ஒரு 4 பிள்ளைங்க போனாங்க. அவங்களுக்கு வந்து மிகுந்த ஆசீர்வாதமாக ஒரு 1000 1500 பிள்ளைகள் அங்கே வந்து வாலிப பிள்ளைகள், ஆம்பளை பிள்ளைகள்லாம் சேர்ந்து கர்த்தரை அவர்கள் ஆராதித்தாங்க. 120 பேர்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்துருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அதனால் உங்கள் வாலிப பிள்ளைகளை நீங்கள் இந்த மாதிரியான கூடுகைகளுக்கு அழைக்கும்போது தயவாக என்ன செய்யணும்? அனுப்பி வைக்கணும். தைரியமாக அனுப்பி வைக்கணும். என்னென்னா பல ஆயிரங்கள் செலவு பண்ணி தான் ஒரு கூட்டம் நடக்குது. எதுக்குன்னா வர ஜெனரேஷன் ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா. ஆண்டவர் விட்டு தூரம் போயிடக்கூடாது. ஒரு பெரிய டேஞ்சரான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஸோ பிள்ளைகளை நம்ம கவனிக்க முடியல. அடுத்தது குடும்பங்களை கவனிக்க முடியல. பெரிய பெரிய மெகா சர்ச்செலாம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? மெகா சர்ச்சு கேள்விப்படுறீங்களா? யாரும் கேள்விப்படுதில்லை. அப்படின்னா மெகா சர்ச்சுனா ஆயிரமான மக்கள் சபைக்கு போவாங்க. பார்த்தீங்களா? அந்த சபையெல்லாம் ஸ்பர்ஜன் போன்ற பெரிய பெரிய பிரசங்கியார் நடத்தின சபைகள். அமெரிக்க தேசத்தில் அந்த சபைகள்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. எத்தனை ஆயிரம் போனாங்க சொல்லுங்கள்? பல ஆயிரம் மக்கள், பல ஆராதனை நடந்த இடங்கள், மெகா சபைகள் எல்லாம் இன்றைக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. அந்த இடங்கள் எல்லாம் விற்று போச்சு. எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? மேக்சிமான ஒரு எழுப்புதலை கொண்டு வந்த பெரிய பெரிய மெகா சபை என்று சொல்லுகிறதான வெளிநாடுகளில் சபைகளெல்லாம் விற்கப்பட்டுச்சு. காரணம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு பண்ணும்போது அவர்களுக்கு சரியான கேர் கொடுக்கப்படலை. யாருக்கு? விசுவாசிகளை கவனிக்கவில்லை. அதனால் அடுத்த ஜெனரேஷன் முழுசும் சபைகள் எல்லாம் விற்கப்படுது. நீங்கள் வேணால் போயிட்டு நெட்டில் போய் சர்ச் பண்ணுங்கள். மெகா சபைகள் எங்கெல்லாம் க்ளோஸ் ஆகிது ஜெபம் பண்ணி பாருங்கள். இப்போ சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்களும் நானும் அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்முடைய விசுவாசத்தை கொண்டு போக வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்கணும் சொல்லுங்கள்? சபை போதகர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். உங்கள் பிள்ளைகளை அனுப்ப வேண்டும் என்றால் அனுப்பி வைக்க வேண்டும். இது என்ன சொல்லுது? கட்டாயம். அல்லேலூயா. நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கொள்ளுங்க. இது என்ன சொல்லுங்கள்? எப்படி ஸ்கூலில் இந்த ஹோம்ஒர்க்கை செஞ்சுட்டு வரணும்? கட்டாயம் இல்லையா? நான் செய்ய மாட்டேன் நீங்கள் யாராவது சொல்லியிருக்கீங்களா? ஆதியாகமம் படிக்கணும்னு சொன்னால் படிச்சிருங்க. எத்தனை பேர் படிச்சிங்க? கட்டாயமாக படிக்கணும். சரிங்களா? கேள்வி கேட்கப்படும். அதனால் சிலது வந்து எக்ஸ்கியூஸ், சிலது வந்து என்ன செய்யலை, கட்டாயமாக உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைகளுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன். 15 வயசில், நாங்களாம் 14 வயசில் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். புரியுதுங்களா? 15 வயசுக்கு மேலே ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா உங்களை குறித்து கர்த்தர் கணக்கு கேட்பார். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீங்கள் என்ன செய்யணும்? 10வது படித்து முடிச்சிட்டியா? லீவ் விடுற கேப்பில் என்ன செஞ்சிடணும்? ஞானஸ்தானம் கிளாஸ் அட்டன் பண்ணி ஞானஸ்தானம் எடுத்துடணும். புரியுதுங்களா? ஆண்டுடைய வருகை எப்போது வரும் என்று தெரியாது. நீங்களும் நானும் கைவிடப்படக்கூடாது. உன் பிள்ளைகள் கைவிடப்படக்கூடாது. நம்ம ஆயத்தமாக இருக்கணும். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்க பாரு? இப்போ ஈரானில் ஜனங்க வந்து யுத்தத்துக்கு நேராக போயிட்டுருக்குறாங்க. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜனங்க ஆண்டவர் அறிஞ்சு ரட்சிக்கப்பட்டு வர்றாங்களாம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் பல தேசத்தில் எழுப்புதலை கொடுக்குறார். பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா அநேக மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. கூட்டமாக பெருகிறாங்க. ஒரு பக்கம் எதிர்ப்பு இருக்குது, ஒரு பக்கம் பெருக்கத்தை எழுப்புதலை கொடுத்துருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் தான் இப்படியே ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறீங்க. அல்லேலூயா. தமிழ்நாடு இன்றைக்கி மந்தமாக இருக்குது. சபைகள், எங்கள் சபைக்கு 10,000 பேர் வராங்க, 50,000 பேர் வராங்க. அது சபை அல்ல, அது வந்து செலிப்ரேட்டிங் கூடுகையா. என்ன சொல்லுங்கள்? செலிப்ரேட் பண்ணுற இடம் சொல்லிட்டு கூடி வச்சுருக்கான். அந்த மாதிரியான கூடுகைலாம் எதை பாதிக்குது என்றால் சிறிய சபைகளை பாதிப்புக்குள்ளாக கொண்டு வந்து அவர்கள் பெரிய சபை என்ன செஞ்சுறாங்க? நாட்டி வைத்திருக்காங்க. அது ஒரு காலமும் நிலைக்காது. அல்லேலூயா. நீங்களும் நானும் எதில் உறுதியாக இருக்கணும்? ரட்சிப்பில் உறுதியாக இருக்கணும், கர்த்தருக்குள்ளே உறுதியாக இருக்கணும், பைபிளை வாசிக்கிறதிலும் ஜெபத்திலும் உறுதியாக இருந்தால் தான் இந்த காலத்துக்கேற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இது ஒரு அரைக்கோவலாக எடுத்துக்கொள்ளுங்க.
நீங்கள் ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் இனி நாட்களில் வருங்காலத்தில் என்ன சொத்து சம்பாதிக்கிறியோ, உன் பிள்ளைக்கு என்ன எடுத்து கொடுத்துட்டு போறியோ அது முக்கியம் கிடையாது. ரட்சிப்பை கொடுத்துட்டு போகணும். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நபர் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், மனம் திரும்பி இருக்கணும். அதுதான் நீங்கள் கொடுக்குற சொத்து. உன் பிள்ளை என்ன படிக்குதோ படிக்கலையோ அது அப்பாற்பட்ட விஷயம். உன் பிள்ளை படிக்க வேண்டியது வேதத்தை படிக்கணும். அல்லேலூயா. கர்த்தரை படிக்கணும், கர்த்தரை அறியணும். அதற்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்களும் எங்கள் சபையார் இந்த புதிய ஆண்டில் நாங்கள் மறுரூபமாகணும், எங்கள் குடும்பங்கள் மறுரூபமாகணும், எங்கள் பிள்ளைகளுக்கு நான் போதிக்கணும். நான் போதிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறேன். நான் ஒரு தகப்பனாக இருக்கிறேன், ஒரு தாயாக இருக்கிறேன், நான் ஒரு சகோதரனாக இருக்கிறேன், சகோதரியாக இருக்கிறேன். நான் தான் எடுத்து சொல்லணும் என்ற எண்ணத்தோடு கூட ஆண்டவரே, சபையில் நான் ஒரு மேய்ப்பனாக இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் நான் சொல்ல வேண்டியதை சொல்லுவேன். அல்லேலூயா. நீங்கள் நல்ல காரியமாக எடுத்துக்கொண்டால் அது உங்களுக்கு நன்மையானதாக இருக்கும். எனவே இந்த கால வேளையில் ஆவியானவருடைய பாதத்தில் நம்ம அர்ப்பணிப்போமாக. ஆண்டவரே, இந்த கடைசி கால சபையில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு சிறு கூட்டமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் எங்களை காண்கிறீர். ஆண்டவரே, எங்களை நீ நடத்துவீர். அல்லேலூயா. எங்கள் ஊழியத்தை கர்த்தர் நடத்த போகிறீர். ஆமே. எங்கள் மூலமாய் கர்த்தர் அநேகருக்கு சுவிசேஷத்தை கொண்டு போக போகிறீர். எங்களை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியா எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களோடு வந்து பேசுங்க. நீங்கள் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நம்ம கடந்த நாட்களில் நம்ம ஆண்டுடைய வேத வசனத்தை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். ஏசாயா 56:7 சொன்னார், என் ஜெப வீட்டில் உங்களை என்ன செய்வேன்? மகிழ பண்ணுவேன். அப்படி என்றால் உங்களுக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய பிரசன்னத்தில் தான் இருக்குது என்பதை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அப்போ கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் இன்றைக்கு நாம் தியானிக்கிற ஒரு காரியம், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஜெபத்தினுடைய மேன்மையை குறித்து நம்ம இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஜபம் என்பது இன்றியமையாத ஒன்று. இன்றியமையாதது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? கிறிஸ்தவர்களால் ஜபம் பண்ணாமல் இருக்க முடியாது. ஜபம் பண்ணாமல் இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களாக வாழ முடியாது. இது நல்லா எழுதி வச்சு. கிறிஸ்தவர்கள் என்றால், ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளை என்றால் நீ ஜெபிக்காமல் வாழ முடியாது. அப்போ நம்ம எல்லாருமே ஜெபிக்க வேண்டும். அப்போ ஜபம் என்றால் என்ன, ஜபம் ஏன் அவசியம் நமக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஜபம் என்பது தேவனோடு கூட நம்ம என்ன செய்கிறோம்? உரையாடுகிறோம், பேசுகிறோம். எத்தனை பேர் ஆண்டவரோடு பேசுகிறீங்க? அவர் உங்களோடு கூட பேசுகிறார். அப்படி ஆண்டவரோடு கூட பேசுகிறதும் அவர் நம்மோடு கூட பேசுகிறதுல அந்த மகிழ்ச்சி சந்தோஷத்தை எத்தனை பேர் அனுபவிக்கிறோம்? இது இல்லாட்டினா நம்முடைய ஜபத்தில் ஒரு திருப்தியே இருக்காது. புரியுதுங்களா? அப்போ நானும் பேசணும், அவரும் பேசணும். பிரசங்கம் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் என்ன செய்வீங்க? நான் பேசும்போது கேட்பீங்க. ஆனால் மற்ற நேரத்தில் நான் பேசினா நீங்கள் பதில் பேசுவீங்க. நீங்கள் பதில் பேசாத அமைதியாக இருந்தால் நான் பேசிகிட்டே இருப்பேனா? பேச மாட்டேன். அப்போ ரெண்டு பக்கமும் கம்யூனிகேஷன் உண்டாகணும். 1969 நீல் ஆம்ஸ்ட்ராங் என்றதான ஒரு மனுஷன், அமெரிக்காவில் பிறந்தவர். அவர் சந்திரனில் போய் முதல்ல கால் எடுத்து வச்சார். அவரை குறித்து எத்தனை பிள்ளைங்க படிச்சிருக்கிறீங்க? முதல்ல அவர் கால் எடுத்து வச்சார். அப்போ அமெரிக்க ஜனாதிபதியான நிக்சன் என்றவர் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தார். அப்போ ஒரு தொலைபேசி தொடர்பு உண்டானது. அந்த நாளில் ஒரு பெரிய, இப்போ இருக்கிற எல்லாருக்கிட்டையும் செல்ஃபோன் இருக்குது, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு லேண்ட்லைனில் யார் பேசுகிறா? அமெரிக்க ஜனாதிபதி யார்கிட்ட பேசுகிறாரு? ஆம்ஸ்ட்ராங் கிட்ட பேசுகிறார். நான் வெள்ளை மாளிகையிலிருந்து பேசுகிறேன், அமெரிக்காவிலிருந்து. நீங்கள் சந்திரனில் நீங்கள் கால் எடுத்து வைத்தது அமெரிக்காவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நீங்கள் வெற்றி சாதனையாளராக இருக்கிறீங்க. உங்களுடைய வருகைக்காக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வருகிற வியாழக்கிழமை உங்களை சந்திக்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் என்று அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க ஜனாதிபதி என்ன செய்கிறாரு? பேசுகிறார். அந்த பக்கம் இருந்து அவர் ஆம்ஸ்ட்ராங் சொல்கிறாரு, நான் ஒரு அமெரிக்கனுடைய பிரதிநிதியாக இந்த
சந்திரனில் கால் எடுத்து வைத்ததுக்கு நான் பெருமை கொள்கிறேன். நான் உங்களை சந்திக்க ஆயத்தமாக. இந்த தொலைத்தொடர்பானது சரித்திரத்தில் ஒரு மிகப்பெரிய இடம் பிடிச்சது. புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. ஒரு சந்திரனில் காலை வைச்சதுக்கே இவ்வளவு சரித்திரத்தில் ஒரு மிகப்பெரிய தொடர்பாக பார்க்குறாங்களே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உலகத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்கிறது, எத்தனை கோள்கள் இருக்குது, கடவுள் படைச்சதான படைப்புகள் எவ்வளோ இருக்குது, அதை நம்ம ஒரு நாள் அறிஞ்சு கொள்ள முடியாது. அவ்வளோ பெரிய படைப்புகளை படைத்திருக்க ஆண்டவர். அந்த எல்லையை கண்டுபிடிக்க முடியாது. நம்மால் மனிதனால் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இந்த உலகத்தினுடைய படைப்பை அறிஞ்சு கொள்ள முடியும். அவ்வளவு பெரிய தெய்வத்தோடு கூட நீங்கள் தினமும் எப்பொழுதும் உரையாடுவதும் பேசுவதும் அவரோடு பழகுவதும் உங்களுடைய ஃபீலிங் எல்லாம் அறிவிப்பதும் உங்களை குறித்தும் மற்றவர்களை குறித்தும் அந்த ஆண்டவரிடத்தில் ரிக்வெஸ்ட் பண்ணுறது, உங்களுடைய எதிர்கால திட்டத்தை வாங்குவதற்கோ உங்களுடைய நிகழ்காலத்தில் கடந்து போகிற சோதனைகளை உங்களுடைய தேவனிடத்தில் பகிர்ந்து கொள்கிறதுக்கு ஒரு தருணம் எதுங்கன்றா அது இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசுகிற நேரம் தாங்க. அது எவ்வளவு விளையாடப்பட்ட நேரம் அது. அப்ப அதுதான் ஜெப நேரம். இந்த ஜெபம் இல்லாதபடிக்கு நம் கிறிஸ்துவ வாழ்க்கை நிச்சயமா அது எப்படிப்பட்ட வாழ்க்கை என்றால் கிறிஸ்து அல்லாத ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம இன்னும் ஆண்டவருக்குள்ள வளரணும், அவரோடு தொடர்பு வைக்கணும் கேட்டீங்கன்னா நீங்களும் நான் என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். அப்போ ஜெபிக்கிறதா மாறினா எல்லாத்தையும் கற்றுக்கணுமா இல்லையா? இப்போ 40 வயசில் இருக்கிற நமக்கு சில காரியம் கற்றுக்கொண்டு இருப்போமா இல்லையா? சில பக்குவம்லாம் இருக்கும். 40 வயசில் இருக்கிறவங்களுக்கு சில பக்குவம் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யும்? சில பக்குவம் இருக்கும். அதுக்கு மேலே வயதாக அது வேற பக்குவத்துக்கு போயிடும். சரிங்களா? அது நம்ம கண்ட்ரோலில் இருக்காது, அது அன்கண்ட்ரோலாக போயிடும். சரிங்களா? இப்போ நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வாங்க, நார்மலாக இருக்கிறவங்க சில அனுபவங்களை கற்றுட்டு இருப்பீங்க. அப்போ கற்றுக்கிட்டதுனால இன்னொருத்தவங்க சொல்லி கொடுப்பீங்க. அப்படி தானே? எந்த விஷயமும் தானாக நமக்கு என்ன செய்ய தெரிஞ்சிடாது, எல்லாம் பை ப்ராக்டிஸில் தான் வந்தாகும். அப்போ ஜபம் பண்ணுறதும் எனக்கு ஜபம் பண்ண தெரியாது எல்லாம் பிறந்த உடனே ஜபம் பண்ண கற்றுக்கிட்டா வந்தாங்க. இப்போ நாங்களாம் ஜபம் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டா வந்தோம், பிரசங்கம் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டா வந்தோம். நான்லாம் 4 பேருக்கு முன்னாடியே நிற்கவே மாட்டேன். புரியுதுங்களா? கண்ணை திறந்து பேசவே மாட்டேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நான் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன் என்றால் அது எதனால் சொல்லுங்கள்? பை ப்ராக்டிஸால் தான். புரியுதுங்களா? ஒரு பிரசங்கம் 1 மணி நேரம் பண்ணுறதுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் கேட்டிங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கொடுத்தா அந்த பிரசங்கத்தை நான் முழுசு நினச்சிவேன், முடிப்பேன். ஆனால் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது 5 நிமிஷத்தில் பிரசங்கம் பண்ண சொன்னாங்க. எத்தனை சொல்லுங்கள்? ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது ரொம்ப ஈஸி தெரியுங்களா? ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுறது தான் கஷ்டம். அதனால தான் ஸ்லோ அந்த சைக்கிளிங் வைக்கிறாங்க தெரியுங்களா? சைக்கிள் என்ன செய்யணும்? ஸ்லோவாக ஓட்டணும். வேகமாக ஓட்டுறதுல பரிசு கிடையாது. அதை நம்ம காலை கீழே ஊனாமல் அதை லெகுவாக ஓட்டு பொறுமையாக ஓட்டுறத சைக்கிள் போட்டி வைப்பாங்க. எத்தனை பேர் சைக்கிள் போட்டி அட்டன் பண்ணிடுறீங்க சின்ன பிள்ளையில்? யாரும் அட்டன் பண்ணலையா? நான்லாம் அட்டன் பண்ணதால சொல்கிறேங்க, ஸ்லோவாக ஓட்டணும். அப்போ கொஞ்சம் 5 நிமிஷத்தில் ஒருத்தன் பிரசங்கம் பண்ணி முடித்தான்னா நிச்சயமாக 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம்ல அவன் பிரசங்கம் பண்ணுவான்ன்றதை பைபிள் காலேஜில் என்ன செய்கிறாங்க? அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ நல்லா கவனிக்கணும், எல்லாமே பை ப்ராக்டிஸ் தான். அப்போ ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? பயிற்சி வேணும். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் லூக்கா 11 வசனத்தை படித்து பாருங்களா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1வது வசனம். அவர் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றார். அப்ப சீஷர்களுடைய ஆசை என்ன கேட்டீங்கன்னா, யோவான் போதிக்கிறாரு, எப்படி ஜெபம் பண்ணணும் கற்றுக் கொடுக்குறாரு, அதனால நீரும் எங்களுக்கு என்ன செய்யுங்க? கற்றுக் கொடுக்கணும். அப்ப பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ண யார் கற்றுக் கொடுக்கணும்? பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிற இடம் எது? நம்முடைய வீடு தான். புரியுதுங்களா? சபை தான் கற்றுக் கொடுக்கும், நம்முடைய வீடு தான் கற்றுக் கொடுக்கும். அப்போ நம்முடைய ஜெனரேஷனுக்கும் நமக்கும் ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரத்தில் ஜெபம் பண்ண தெரியாத இருக்கலாம். ஆரம்ப காலத்தில் என்ன ஜெபம் பண்ணு தெரியாமல் இருக்கலாம், சில வார்த்தைகள் தெரியாத இருக்கலாம். ஆனாலும்
ஜெபம் பண்ண விட்டுடக்கூடாது. ஒரு சின்ன குழந்தைய போல பேசுகிறத ஆண்டவரிடத்தில் தெரிவிக்க வேண்டும் என்பது தான் இங்கே ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பரமண்டலத்தினுடைய ஜபத்தை குறித்து சொல்கிறார். அதனால பரமண்டல ஜபத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணி சொல்லணும்னு ஆண்டவர் சொன்னாரா? கிடையாது. அந்த பரமண்டல ஜபத்தில் அநேக காரியங்கள் அடங்கியிருக்குது. அதுவே ஒரு பெரிய பிரசங்கம். அநேக ஆண்டவர் என்னென்ன காரியத்துக்கெல்லாம் நம்ம எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணணும் என்பதை ஒரு சின்ன ஜபத்தில் அடக்கி சொல்லியிருக்கிறார். அதை பேஸ் பண்ணி நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவுக்காக நம்ம ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். புரியுதுங்களா? அதனால் ஜெபம் கற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக வரும். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், என் ஜெப வீட்டில் உங்களை என்ன செய்வேன், மகிழ பண்ணுவேன் என்றால் ஜெபம் பண்ணினாதான் மகிழ பண்ணுவார். சும்மா வெறும் வீட்டில் நினைச்ச மாட்டார், மகிழ பண்ண மாட்டார். அப்போ நீங்களும் நானும் ஜெபத்தை கற்றுக்கொண்டு பல மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார வேண்டும். அப்போ ஜெபத்தில் என்னெல்லாம் இருக்குது, நீங்கள் அது ஒரு பெரிய ஸ்டடீஸ் பண்ணலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஜெபத்தில் ஒரு ஆராதனை இருக்குது, ஒரு துதி இருக்குது, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிறோம், ஆண்டவரோடு ஒப்புரவாகிறோம். ஸோ நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவருக்கு நம்ம தெரிவிக்கிறோம். இதெல்லாம் ஜெபத்தில் அடங்கி இருக்கிறது. அப்போ இதெல்லாம் ஒன்று சேர்ந்து செய்யும் போது தான் அந்த ஜெபம் நிறைவு பெறுகிறது. புரியுதுங்களா? அந்த ஜெபம் பண்ணுறதுனால உங்களுக்கு தேவன் சில நன்மைகளை வைத்திருக்கிறார், சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அப்போ நமக்கு கிடைக்கிறதான பலன்கள் என்ன அந்த ஜெபத்தில் என்பதை சிலவற்றை மட்டும் நான் உங்களோடு கூட சொல்லி நான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் முதலாவது பார்த்தீங்கன்னா ஜெபத்தின் மூலம் தேவனோடு நாம் ஐக்கியம் பெறுகிறோம். முதல்ல நம்ம ஜெபத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஜெபத்தின் மூலம் தேவனோடு ஐக்கியம் அடைகிறோம். நீங்கள் சங்கீதம் 42வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. முதல் 1-2 வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். இங்க பாருங்க, நான் போன வியாழக்கிழமை இந்த கோடியக்கரைன்னு ஊருக்கு போனேன். கோடியக்கரை, தமிழ்நாட்டில் கோடியக்கரைன்ற இடத்துக்கு போனேன். அங்கே விலங்குகள் சரணாலயம் இருக்குது. அங்கே போனால் அவங்க சொல்கிறாங்க, அரிய வகை மான்கள் இங்கே என்ன செய்யுது இருக்குது. ஏன்டா மான் அங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மான்கள் தங்குவதற்கு நல்ல ஒரு காடு இருக்குது. புரியுதுங்களா? அந்த காடு செழுமையாக இருக்குது. அந்த இடத்துல நல்ல என்ன செய்யுது, ஆறுகள் நிறைய ஓடிட்டு இருக்குது, தண்ணீர் நிறைஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்தில் புல் என்ன செய்யுது நிறையா இருக்குது. அதனால் அரிய வகை மான்கள், ஆயிரக்கணக்கான மான்கள் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் கொழுமையாக இருக்குது. அதுக்கு எந்த ஒரு சத்துருக்கள் என்ன செய்யலை, அங்கே இல்லவே இல்லை. சிங்கம் இல்லை, சிறுத்தை இல்லை, எந்த ஒரு ஆபத்தும் இல்லாத அளவுக்கு அது ப்ரொடெக்டான ஒரு இடமா இருக்கிறதுனால அங்கே மான்கள் என்ன செய்யுது அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறத நம்ம கண்ணால் பார்க்க முடியுது. ஆனால் இதே மான் இருக்கிற இடத்துல ஒரு சிங்கம் வந்து விட்டது என்றால் என்ன செய்யுமான்னு தெரியுங்களா? அந்த சிங்கத்திற்கு தன்னை தப்பித்துக் கொள்ளுக நீரோட எங்கே இருக்குதோ அங்கே என்ன செய்யுமா, ஓடுமா. ஏன் ஓடுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மானை அந்த சுவாசத்தை, மானுடைய சுவாசத்தை பார்த்து தான் சிங்கம் அதை தாக்கிறதுக்காக ஓடி வரும். அப்போ அந்த சுவாசம் போக வேண்டும் என்றால் எங்கே ஓடுமா, நீரோடையினுடைய அந்த வாசனைக்குள்ளாக தன்னை ஓடி போய் காத்து கொள்ளுமா. அப்போ எதிராளிகிட்ட இருந்து தன்னை காத்து கொள்றதுக்கு ஒரு மான் நீரோடைய வாஞ்சித்து ஓடுவது போல என்று சொல்லி யார் சொல்றா? இங்கே தாவீது சொல்றாரு. தாவீது சொல்லுவதற்கான காரணம் என்ன கேட்டீங்கன்னா, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அப்படின்னா நடந்தனா அது ஏக்கத்தோடு கூட இருக்கிறேன் நான். இது ஒரு சோர்வான நேரத்தில், கலக்கமான நேரத்தில் தாவீது எழுதியிருக்கிற ஒரு சங்கீதம். பிரச்சனையான நேரத்தில், வனாந்தரமான ஒரு இடத்துல எழுதியிருக்கிற ஒரு வசனம் தான் இது. இதில் சொல்கிறாரு,
ஒரு நீரோடைய தேடி நான் வாஞ்சிக்கிறேன். என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்தேன். அவ பாருங்க, இந்த உலகத்துல தாகம், தேவைகள், போராட்டம் இருக்கும்போது இந்த தாவீது பார்த்தீங்கன்னா யாரோடு கூட ஐக்கியம் வைக்கிறதுக்கு விரும்புகிறாரு? தேவனோடு கூட ஐக்கியம், உறவை வைத்துக்கொள்ள விரும்புகிறார். இப்போ தேவன் மனிதனை படைச்ச நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் கர்த்தரோடு கூட ஐக்கியமாக இருக்கணும், உறவில் இருக்கணும். அவர் நம்மோடு உறவாக இருக்க விரும்புகிறார், நாம் அவரோடு கூட உறவு வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் ஏனோக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பொல்லாப்பான ஜனங்கள் வாழ்ந்த காலத்தில் ஏனோக்கு மட்டும் கர்த்தரோடு நடந்தான் என்று பார்க்குறோம். மனிதர்கள் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்த நேரத்தில் நோவா மட்டும் யாரோடு நடந்தாரா? கர்த்தரோடு நடந்தார். அப்போ பாருங்க, கர்த்தரோடு கூட நடக்கிற அந்த ஐக்கியம், அந்த உறவை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுமா? அப்போ நீங்களும் நானும் இந்த காலத்தில் பொல்லாப்பு செய்கிற மனிதர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள், துன்மார்க்கர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள், அக்கிரமக்காரர்கள் பெருகி கொண்டிருக்கிறார், வழிகளை கெடுத்து கொண்டிருக்காங்க. ஆனால் நீங்களும் நானும் கர்த்தரோடு நடக்கிறவர்களாக, ஆண்டவரோடு கூட ஐக்கியம் வைக்கிறவர்களாக, அப்படிப்பட்ட உறவுள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்படியே என் கூட சங்கீதம் 63 எடுத்துக்கொள்ளுங்க. தாவீதினுடைய அனுபவத்தை நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும்போது அவர் ஒரு ராஜாவாக இருக்கிறார். ஆனால் அப்சலோம் அவனுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்தில், ராஜ்யபாரத்தில் ப்ராப்ளம் வந்த நேரத்தில், ஒரு வனாந்தரத்தில் இருக்கும்போது இந்த சங்கீதத்தை எழுதுறாராம். அப்போ அவருடைய லைஃப் சோர்ந்து போயிருக்குது, போராட்டத்தில் இருக்குது. ஆனாலும் அவருடைய ஜெபம் என்னவா இருக்குது, அவருடைய விருப்பம் என்னவா இருக்குதுன்னா, நீங்கள் சங்கீதம் 63:1 படிக்கலாம். தேவனே நீர் என்னுடைய தேவன். அப்போ இந்த வார்த்தையில் ரொம்ப அர்த்தம் இருக்குதுங்க. அந்த பிரச்சனையில், போராட்டத்தில் ஒரு ராஜா சொல்கிறாரு, தேவனே நீ யாரு? என்னுடைய தேவன், என்னுடைய தேவன். நான் உம்முடைய பிள்ளை, நீ என்னுடைய தேவன். அதுக்கப்புறம் அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்குது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஏதாவது எனக்கு ராஜ்யபாரம் வேணும்னு கேட்டாரா? பொருள் வேணும் கேட்டாரா? பணம் வேணும் கேட்டாரா? எனக்கு இந்த பிரச்சனை போகணும் எதை கேட்டாரா? அவருடைய வாஞ்சை என்னவா இருந்தா? என் தேவன் மேலே எனக்கு என்னது வாஞ்சியா இருக்கிறேன், உம்மை நான் தேடுகிறேன். இந்த வறட்சியான இடத்துல, இந்த மனாந்தரமான இடத்துல நான் தேடுவது கர்த்தரை தேடுகிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் 2வது வசனம் பாருங்க. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஒரு காலத்தில் நான் ஆசையா இருந்தேன், அதை நான் பார்த்தேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். இங்க பாருங்க, 3வது வசனம் மிக தெளிவா சொல்றாரு பாருங்க. ஜீவனை பார்க்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தை பார்க்கலாம், இந்த உலகத்தில் நான் வாழ்கிற அனுபவிக்கிற காரியங்களை பார்க்கலாம், என் ராஜ்யபாரத்தை பார்க்கலாம், ராஜாவாக என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிற அந்த மேன்மையான கணத்தை பார்க்கலாம். உம்முடைய கிருபை எனக்கு நல்லது சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுமா? வனாந்தரத்தில் எனக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருக்குது, சத்துருக்கள் போராட்டம் இருக்குது. ஆனால் இவைகளுக்கு மத்தியில் எனக்கு கிருபை எனக்கு போதும். நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது, என் வாழ்க்கையில் தேவன் கொடுக்க வேண்டியது மிக மிக மேலானது எதுன்றா கர்த்தருடைய கிருபை தாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையே கிடையாது. எத்தனை பேர் சொல்கிறீங்க? அவருடைய கிருபையால் தான் நம்மளை ஆண்டவர் இங்கே வச்சிருந்தார். அவர் கிருபையால் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கிருபையால் தான் நமக்கு போஷிக்கிறார். இன்றைக்கு யாராவது ஒரு 100 ரூபாய் உங்களுக்கு இலவசமாக கொடுக்கறது யாராவது வருவாங்களா? யாராவது வந்திருக்கிறாங்களா? யாரும் வரமாட்டாங்க. உங்களும் என்னையும் கர்த்தர் போஷிக்கிறார். அது யாருடைய காரியம் சொல்லுங்க? கர்த்தர் செய்யாத பட்சத்தில் ஒன்றுமே நடக்காது. இல்லையோ சொல்லுமா? அவருடைய கிருபையால் தான் நம்ம நிற்கிறோங்க. இங்கே கூடிய ஆராதிப்பதே கர்த்தர் கொடுத்த கிருபைதான். நாளைய சந்திப்பேன் என்று சொல்லுவது கர்த்தர் கொடுத்த கிருபைதான். நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஒவ்வொரு காரியமும் கர்த்தருடைய கிருபையால் தான் மேன்மை பாராட்டுவோம். அவருடைய கிருபை. அதனால்தான் தாவீது அந்த கிருபை அறிந்ததால் தான் சொல்றாரு, எனக்கு ஜீவனை பார்க்கலாம் உம்முடைய கிருபையை நான் என்ன செய்கிறேன், அதிகமாக நேசிக்கிற சொல்றாரு. நீங்கள்
4ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, சங்கீதம் 63:4, என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். அல்லேலூயா சொல்லுமா? சொல்றாரு பாருங்க, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல. அப்படி என்றால் நீங்கள் சாப்பாடு சாப்பிடும்போது சில பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு பிடித்தமான தொட்டுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடிஷ், அதை மட்டும் தனியாக வச்சுட்டே இருப்பாங்க. இந்த சாப்பாடு ஒரு வேளை பிடிக்காட்டினா இதை கடன்னு சாப்பிட்டுட்டு கடைசியாக எதை எடுத்து சாப்பிடுவாங்க, அதை எடுத்து சாப்பிட்டா தான் ஒரு திருப்தி கிடைக்கும். சில நேரத்தில் வீட்டில் சாப்பாடு கொஞ்சம் ஏடா கூடமாக இருந்ததுன்னா நம்ம சாப்பிட்டு முடித்த உடனே பாயாசம் இருக்குதான்னு கேட்குறாங்க தெரியுங்களா, ஸ்வீட் எதாவது இருக்குதா, ஏன் சொல்லுங்கள்? இந்த நம்ம ஏடா கூடமாக நமக்கு பிடிக்காத சாப்பாடை சாப்பிட்டு இருந்தால் அந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிட்ட உடனே நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். புரியுதுங்களா? இது என்ன சொல்லுங்கள், நேற்று தினத்தில் எல்லாம் கரிநாள், நேற்று தினத்தில் நம்ம மக்களுக்கு என்ன நாள் சொல்லுங்கள், நினத்தையும் கொழுப்பையும் அவன் உண்டு திருப்தி இல்லாத இருக்கிறான். அல்லேலூயா. நான் நினச்சேன் கறி நாளுக்கு நம்ம நினைச்சக்கூடாது, கறி வாங்கக்கூடாது, தீர்மானம் பண்ண கறி நினைச்சக்கூடாது, வாங்கக்கூடாது, நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன, எனக்கு கறி கடைக்கு நான் போனால் கூட்டமாக இருக்கும், போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு சண்டே வச்சா வாங்கலாம். ஆனால் அங்கேருந்து ரூத் சிஸ்டர் ஃபோன் அடிக்கிறாங்க காலையில் 7:30 மணிக்கு, பாஸ்டர் உங்களுக்காக ஒரு கோழியை பிடித்து வைத்திருக்கிறோம், அந்த கோழி என்ன செய்ய நீங்கள் தான் வாங்கிட்டு போகணும், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் காலியாகாது பொழுது, நேற்றும் இருக்கும் மறுநாளுக்கும் என்ன செய்யும், அது வருகிற அளவுக்கு என்ன செய்யுது, அது அவ்வளோ பெரிய எடையாக இருக்குது. புரியுதுங்களா? அப்போ நம்ம எதிர்பார்க்கல, ஆனால் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் நினைத்தையும் கொழுப்பையும் உண்றதுக்கு ஆண்டவர் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுறார். ஆனால் அதில் திருப்தி கிடையாதுங்க. தேவ சமூகத்தில் வந்து நீ ஜெபிக்கிற பார்த்தீங்களா, கர்த்தரை ஆராதிக்கிற பார்த்தீங்களா, அவர் கொடுக்குற அந்த அந்த திருப்தி சந்தோஷம் இருக்குது பாரு, அதுதாங்க உங்களுக்கு தேவைன்னு சொல்கிறார். யார் சொல்கிறது? தாவீது சொல்கிறார், நம்முடைய உணவுனால நம்முடைய உடுத்துறதுனால இந்த மகிழ்ச்சி உண்டாக போகிறது கிடையாது. அல்லேலூயா. சிருஷ்டி கர்த்தரை நோக்கி பார்க்கறதுல, அவரை தேடுவதில் தாங்க நமக்கு மகிழ்ச்சி. சிருஷ்டிப்புகளை வணங்குவதனால, சிருஷ்டிப்புகளை சாப்பிட்றதுனால நமக்கு மகிழ்ச்சி வந்துற போது கிடையாது, திருப்தி வந்துற போது கிடையாது. அதனால தான் இங்கே மிக தெளிவாக சொல்கிறார், நமக்கு திருப்தி ஆண்டவருடைய சமூகம் மட்டும்தான். அதனால் யாக்கோபு 4:8 சொல்கிறார், தேவனிடத்தில் சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார். அல்லேலூயா சொல்லுமா? தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் என்ன செய்வார்? சேருவார். எனவே உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவரோடு கூட இருக்கிறதான அந்த ஐக்கியம் எப்போதும் வளர்ந்துருக்கணும், தொடர்பு எப்போதும் இருக்கணும். அந்த ஐக்கியத்திற்கு அஸ்திபாரமாக இருக்கிறது என்ன சொல்லுங்க? ஜெபம். ஜெபிக்காதவர்கள் தேவனோடு கூட ஐக்கியம் வைக்க முடியாது. அதனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும், நான் ஜெபிப்பேன், ஆண்டவரோட உறவை நான் வைத்து கொள்வேன் என்ற தீர்மானத்தோடு கூட இருக்கு. ஏன் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிலிப்பியர் 3:10 தேவனை அறிவதற்காக நான் ஜெபம் பண்ணுறேன். எதுக்காக ஜெபம் பண்ணுறேன் சொல்லுங்க? தேவனை இன்னும் அறிவதற்காக. அப்போ தேவனை அறியணும்னா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவரோடு கூட பேசினா தான் அவரை அறிய முடியும், அவருடைய இருதயத்தை அறிய முடியும். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாக போவான் என்று எப்போ சொல்ல முடியும்? நீ தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தா தான் ஆண்டவர் சொல்ல முடியும். அவருடைய இருதயத்தின் வேண்டுதலை, அவருடைய ஏக்கத்தை எப்போ அறிய முடியும்? நாம் அவரோடு கூட நெருங்கும் போது தான் அவர் நமக்கு சொல்லுவார். அதனால் ஜெபிக்கும் போது தேவனோடு கூட நம்ம ஐக்கியப்படுகிறோம் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. 2வது காரியம் வந்து பார்த்திங்கன்னா, ஜெபத்தின் மூலம் பிரச்சனைகளை நம்ம மேற்கொள்கிறோம். ஜெபத்தின் மூலம் என்ன சொல்கிறோம் செய்யுங்க? பிரச்சனைகளை நாம் மேற்கொள்கிறோம். 2வது ஜெபத்தின் மூலம் பிரச்சனைகளை மேற்கொள்கிறோம். பிலிப்பியரில் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. இன்னொருத்தவங்க 1 பேதுரு 5:7 படிங்க. பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறானபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்போ பிலிப்பியர் 4:6 பவுல் என்ன சொல்றாரா?
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றுக்காகவும் யாரிடத்துல சொல்லணுமா? தேவனிடத்தில் ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பம் செலுத்துங்க. ஒரு மனுஷன் என்றைக்கு பாவம் செய்கிறோமோ அன்றைக்கு தேவ சமாதானத்தை இழந்து போகிறோம். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? பாவம் செய்தால் நம்ம தேவ சமாதானம் இருக்காது. உலகத்து மக்களுக்கு தேவ சமாதானம் என்ன என்பது தெரியாது, ஏன்னா அவங்க அதை அனுபவிக்கவே இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தேவ சமாதானம் என்பது பார்த்திங்கன்னா, இது யாரிடத்துல வரும்? மனுஷனால் வராது. இது தேவன்கிட்ட இருந்து தான் நமக்கு கிடைக்கிறது. அது ரட்சிப்பினால் உண்டாகிற சமாதானம். புரியுதுங்களா? அப்போ அந்த பாவம் வரும்போது இந்த சமாதானத்தை விட்டு நம்மளை தூரம் கொண்டு போகுது. அதனால தான் நமக்கு கலக்கம், கவலை, போராட்டம் நிறையா இருக்கும். இந்த சமாதானமாக இருக்கிறதான விசுவாசிகள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன பார்த்து கேட்குற ஒரு கேள்வி என்ன தெரியல, நீ ஏன் கவலைப்படுற? ஏன்னா ஆண்டவர் நம்மளை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், கவலை இல்லாமல் இருக்கணும் என்ற எண்ணத்தோடு கூட கர்த்தர் நம்மளை படைச்சிருக்கிறார். அப்படி கவலையாக இருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுங்களா? நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். ஆண்டவர் நம்பலை. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன், உன் அருகில் இருக்கிறேன், உன்னை நான் ரட்சித்து இருக்கிறேன், உன்னை மீட்டு எடுத்திருக்கிறேன், உன்னை நான் வழி நடத்துகிறேன், நீ என்னுடைய பிள்ளை அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்து நம்ம கூட இருக்கும்போது நம்ம நம்பாததுனால கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அநேக காரியத்தை குறித்து கவலைப்படும். அதனால தான் இங்கே சொல்கிறாரு எல்லாவற்றுக்காகும். எல்லாவற்றுனா வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன காரியம்லாம் சந்திக்கிறீங்களோ, என்னெல்லாம் உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்களோ, எந்த காரியமாக இருந்தாலும் யார்கிட்ட தெரிவிக்கணும்? அது ஸ்தோத்திரத்தோடு கூட யாருக்கு தெரிவிக்கணும்? கர்த்தருக்கு தெரியும். அப்போ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் கவலைப்படுறோம் என்பதை யோசித்து பார்க்கணும். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா, இந்த கவலையை யார் மேலே இறக்கி வைக்கிறோம்? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலையில் யார் மேலே இறக்கி வைக்கிறோம்? அவர் மேலே. அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ஏன் கவலை இல்லாத வாழ்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு பிரச்சனை இல்லாத இல்லை. சரிங்களா? பிரச்சனை இல்லாத யாராவது இங்கே இருக்கிறீங்களா? யாராக இருக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்திற்கு ஏற்ற, உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற, உங்கள் சூழலுக்கு ஏற்ற பிரச்சனை இருக்கிறது. இருக்குதா இல்லையா? ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் பிரச்சனையே இல்லாத போல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? என்னடா இது, இந்த விசுவாசி எப்போ பார்த்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க காரணம் என்ன அப்படி யோசிப்பாங்களா இல்லையா? இந்த பாஸ்டர் மகிழ்ச்சியாக இருக்கிற காரணம் என்ன? இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ தேவைகள் இருக்குது, இவ்வளோ போராட்டம் இருக்குது, இவங்க எப்படி இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு சூடு சொரணம் எதுவும் இருக்காதோ, எந்த வித்த வசனம் எதுவும் இருக்காதோ, இவங்களுக்கு எது குறித்து பயம் இருக்காதோ அப்படின்னு நினைப்பான். நம்ம ஆளுங்க அப்படி தான் நினைப்பான். ஆனால் அது காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நாங்கள் அந்த பாரத்தை இப்படி வாங்கி யார்கிட்ட இறக்கி வச்சிடறோம். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணால் இந்த உலகமே நமக்கு ஃப்ரெஷ் ஆகிடும். புரியுதுங்களா? இந்த பிரச்சனை ஒன்றுமே தெரியவே தெரியாது, அப்படியே ஃப்ரீயாக வரும். அதுக்கு காரணம் என்னது? கோபமாக இருந்தாலும், கசப்பாக இருந்தாலும், பாவமாக இருந்தாலும், எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபித்த பிறகு ஃப்ரீ ஆகிடுறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ அவர் மேலே இறக்கி வச்சதுனால நான் சுமக்கலை, ஆனால் நான் சுமக்காததுனால அவருடைய சந்தோஷத்தை நான் எடுத்துக்கிறேன். அவர் நம்முடைய கவலையை தூக்கி தூர போட்டுருவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ என்ன காரியமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்காகவும், ஏதோ ஒரு காரியம் மட்டும் கிடையாது, எல்லாவற்றுக்காகவும் நம்ம செய்ய வேண்டியது அதுதான். புரியுதுல? எத்தனை பேர் அதை செய்ய போகிறீங்க? இந்த வருஷத்தில் நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது எல்லாவற்றுக்காகவும், எல்லா பிரச்சனைக்காகவும். நான் யார் இடத்துல ஜெபம் பண்ணுவேன்? நான் ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணுவேன் என்றதான நம்மளுக்கு என்ன ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 3வது காரியம், ஜெபத்தின் மூலம் நமது மகிழ்ச்சி பூர்ணமாக்கப்படுது. யோவானில் 16வது அதிகாரம் 24வது வசனத்தை படித்து பாருங்கள். ஜெபத்தின் மூலம் நமக்கு இருக்கிற அந்த மகிழ்ச்சி பூரணமாகும். யோவான் 16:24. இதுவரைக்கும் என் நாமத்தினால நீங்க ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இங்க பாருங்க, ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, இதுவரையிலும் நீங்க ஒன்றும் கேட்கல,
ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கேளு. எதுக்காக கேட்கணும்? நான் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறேன். ஜெப வீட்டில் மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுப்பார் என்றால் ஜெப வீட்டில் வந்து ஜெபம் பண்ணணும். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் சொல்லியிருக்கிறேன். யாராவது உபவாச ஜெபத்துக்கு வரீங்களா? நீங்கள் வராட்டாலும் நான் ஜெபம் பண்ணி தான் இருக்கிறேன். சனிக்கிழமை ஜெபம் பண்ணி தான் இருக்கிறேன் சர்ச்சில். இந்த வருஷம் பிறந்ததுலேருந்து நான் வெளியில் இருந்தால் மட்டும்தான் ஆலயத்துக்கு வரல. மற்றபடி ஆலயத்தில் வந்து ஜெபித்துக்கணும். ஏன்னா எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார் வாக்கு தத்தத்தை. உனக்கு மகிழ்ச்சி எங்கே சொல்லு? கர்த்தருடைய ஆலயத்தை தான் உனக்கு மகிழ்ச்சி. நம்முடைய உடன் ஊழியர் சர்ச்சுக்கு வராரா இல்லையா என்பதை கண்டுபிடிக்கிறது நான் ஒரு டெஸ்ட் வச்சுருக்கிறேன். என்ன தெரியுங்களா? அங்கே 4 செடியை வந்த உடனே வாங்கி வச்சுட்டேன். நான் 4 செடி இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்கும். தலைவர் இங்கே வரலன்னு கேட்டிங்கன்னா அந்த செடி வாடி போயிருக்கும். அப்போ அவர் தண்ணி ஊற்றலன்னு அர்த்தம். கண்டுபிடிச்சிடுவேன் நான். நீங்கள் என்ன செய்யலை, தலைவர் இங்கே வரல அப்படி கண்டுபிடிச்சிடுவேன். அப்போ தினசரி என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா நம்முடைய ஜெப வாழ்க்கை கண்டிப்பாக தேவை. தினமும் ஜெபம் பண்ணணும். இல்லைன்னா நம்ம இந்த மகிழ்ச்சியை பார்க்க முடியாது. நீங்கள் ஆப்பிரிக்கா தேசத்தில் முத ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் அவங்களை எழுப்புதல் அடைஞ்சு ஜெபம் பண்ணணும்னு ஆசை வந்துச்சு அவங்க. அப்போ ஜெபம் பண்ணால் தனியாக போய் ஜெபம் பண்ணணும், புரியுதுங்களா? அப்போ அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் காட்டை தேடி ஓடினாங்களாம். அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஜெபம் பண்ண போகும்போது என்ன செய்யணும், ஒரு பாதையில் போவாங்க பார்த்தீங்களா, இப்படி லெஃப்ட்டு ரைட்டு நடுக அப்படி எல்லாம் போகிறாங்க. போய் ஜெபம் பண்ணுறதுக்கு தனியாக போய் ஜெபம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ ஒருத்தவங்க ஒரு பாதையில் போனால் அதே பாதையில் தான் போவாங்க. இந்த பாதையில் ஜெபம் பண்ண டெய்லியும் ஜெபம் பண்ண போக 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 என்ன ஆச்சுன்னா அது ஒரு வழித்தடமாக ஆகிவிட்டது. அப்போ அவங்க நடந்து போன பாதையில் புல் இல்லாதபடிக்கு என்ன தெரியுது, ஒரு தரை தெரியுது. இப்போ சில விசுவாசிகள் அந்த வழித்தடத்தில் தொடர்ந்து ஜெபம் பண்ணாத போகும்போது என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா அவங்க வழியில் புல் முளைக்கும். ஆனால் டெய்லி ஜெபம் பண்ண போனவங்களுடைய வழித்தடத்தில் என்ன இல்லை, புல் முளைக்கல. ஆனால் ஜெபிக்கிறதுக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு நாள் ஜெபம் பண்ணாத விட்டுருவாங்க. அப்படி போனவங்களுடைய வழியில் புல் முளைக்குது. இப்போ டெய்லியும் ஜெபம் பண்ண போகிறவங்க யார் ஜெபிக்க வரலையோ அவங்க வழியில் புல் அந்த முளைஞ்சிருக்கிறத பார்த்து கூப்பிட்டு சொல்லுவாங்களாம், உன் வழியில் நிறைய புல் இருக்குது, நீ ஜெபிக்க மறந்துட்ட, நீ கர்த்தரை தேட மறந்துட்ட. அதனால் புத்திமதி சொல்லி மறுபடியும் ஜெபம் பண்ண சொல்லுவாங்களாம். இன்றைக்கி நிறைய பேருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் புல் இல்லை, பெரிய புதரே வளர்ந்துக்குது. ஜேசிபி வச்சு தான் என்ன செய்யணும், க்ளீன் பண்ணணும். புல்லாக இருந்தால் என்ன செய்யலாம், கையால் பிடுங்கிடலாம். உங்களுக்கு 2000 செலவு பண்ண வேண்டியது இருக்குது, ஜேசிபி வைக்க வேண்டியது இருக்குது, அதுக்காக ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் போட வேண்டியது இருக்குது, ஒரு எழுப்புதல் கூட்டம் நடத்த வேண்டியது இருக்குது, ஒரு பெரிய பிரசங்கியாரை கூட்டு வர வேண்டியிருக்கணும், என்னை விட ஹைட்டாக இருக்கணும் பொழுது, சரிங்களா? அதனால் பிரசங்கியார் என்ன செய்யணும், புது பிரசங்கியாரை கூட்டு வந்தால் தான் நம்ம மக்களுக்கு என்ன ஒரு அசையம் உண்டாகும். ஏன்னா வெளியூர்லேருந்து என்ன செய்யணும், யாரோ ஒரு பிரசங்கியார் வந்து பிரசங்கம் பண்ணணும் அப்படி இருந்தால் அசைய மாட்டுது. அல்லேலூயா. நானும் எத்தனையோ பிரசங்கியாரை கூட்டு வரேன், இந்த பிரசங்கியார் தான் அசைஞ்சு போகிறாங்களோ இல்லை, நம்மளால் அசைய மாட்டுறாங்க. இந்த நாளில் நம்ம ஒரு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என் வழியில் புல் இருக்குது ஆண்டவரே, அதை நான் இந்த வருஷத்தில் அந்த கலைகளெல்லாம் பிடுங்கணும், என் வாழ்க்கை தினசரி ஜெபம் இருக்கணும் ஆண்டவரே. அந்த தானியேல் பார்த்தீங்கன்னா 3 வேளையும் ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணார் இல்லையா? வேலை இல்லாமல் அவர் ஜெபம் பண்ணலைங்க, அவர் ராஜ சமூகத்தில் இருந்தும் ஜெபிக்கிறவராக இருந்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ நம்முடைய லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்கிறார். டெய்லியும் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவரத்தில் கேட்டால் தான் தருவாரா தரமாட்டாரா? சின்ன காரியமாக இருக்கலாம், பெரிய காரியமாக இருக்கலாம். யார்கிட்ட கேட்கணும்? உங்ககிட்ட கேட்டால் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இந்த பாஸ்ட் எப்போ பார்த்தாலும் பணம் கேட்குறாரு சொல்லுவீங்க. ஆனால் நான் இயேசு கிறிஸ்துக்கிட்ட கேட்டால் அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். அல்லேலூயா. உங்ககிட்ட கேட்டால் ஒரு 1000 2000 குறித்து பேசலாம். ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட என்ன கோடிக்கணக்கில் கேட்பேன். ஏன்னா அவர் கொடுத்தா கொடுப்பார், கொடுக்கட்டா கொடுக்க மாட்டார். அவர் யார்கிட்டையும் சொல்ல மாட்டார், இந்த பாஸ்ட் பணம் ஆசை பிடிச்சிருக்கிறாரு, இவ்வளோ என்னக்கிட்ட கேட்குறாரு. ஆண்டவர் ஏதாவது சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஆனால் நீங்கள் உங்ககிட்ட சொன்னால் என்ன நினைப்பீங்க, இந்த பாஸ்ட் பணம் ஆசை பிடிச்சி போயிருக்கிறாரு, அதனால தான் என்ன செய்கிறார், அடிக்கடி பணத்தை குறித்து பேசுகிறேன். உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் யார்கிட்ட கேளுங்க. சீக்கிரட்டை யார்கிட்ட சொல்லுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் யார்கிட்டையும் சொல்லவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஆண்டவர் சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் கேட்க சொல்கிறாரு. அப்படி கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது தான் மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா. சந்தோஷம். ஆண்டவரே சொல்கிறாரு, நீங்கள் இது வரைக்கும் கேட்கல, கேளுங்க, அப்போ நான் செய்வேன், அப்போது உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. ஒரு குழந்தை
உங்கள் வீட்டில் நடக்கிற சம்பவம் தான். பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, எல்லா பிள்ளைங்களும் டூருக்கு போகிறாங்க. 1000 2000 இப்போ கேட்குறான். டூருக்குலாம் எவ்வளோ? இப்போலாம் 100 200 கேட்கல, ஒரு 2000 3000 கேட்குறாங்க. பிள்ளைக்கு ஒரே ஆசை, என்ன செய்யணும்? எல்லா பிள்ளைங்களும் டூருக்கு போகிறாங்களே, நாங்களும் என்ன செய்யணும்? போகணும். அப்படியே ஆசைப்படும். படுங்களா இல்லையா பிள்ளைங்க? நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 10 ரூபா தான் டூருக்கு. எவ்வளோ சொல்லுங்கள்? செஞ்சி கோட்டையும் வேறு ஏதோ ஒரு கோட்டையை காட்டுறதுக்கு கூப்பிட்டு போனோம். இங்கே நான் படிக்கும்போது 5ஆவது படிக்கும்போது மொத்தம் 10 ரூபா தான், 10 20 தெரியல. இதுக்கு என்ன செய்யலை, நமக்கு டூருக்கு ஃபீஸ் கட்டி நம்ம அனுப்புறதுக்கு ஆள் கிடையாது. இந்த பசங்கள்லாம் சாப்பாடு எல்லாம் புளி சாதெல்லாம் கட்டிக்கிட்டு போயிட்டு அந்த உற்சாகமாக போய் சுற்றிட்டு வரும்போது அது பெரிய என்ன செய்யுது, இன்ன வரைக்கும் சொல்லிகிட்டே இருப்பான். நாங்கள் என்ன செஞ்சோம்? டூருக்கு போனோம். அவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் நம்ம போகாத பிள்ளைகளை பார்த்தா எப்படி இருக்கும்? நமக்கு என்ன செய்யலை. ஏன் நம்முடைய பேரண்ட் என்ன நினச்சிருப்பாங்க? இந்த பிள்ளைய எங்கேயா தொலைஞ்சிட போகுது, எங்கேயா கீழே விழுந்துற போகுது, ஏதாவது ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளை அனுப்பியிருக்க மாட்டாங்க. அது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் காசு கொடுத்து எதுக்கு தேவையில்லாத செலவு பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம பிள்ளை கேட்குது, நம்ம என்ன நினைப்போம்? நம்மளை தான் செஞ்சிக்கோட்டை பார்க்க விடலை, இன்ன வரைக்கும் நம்ம செஞ்சிக்கோட்டை போக முடியல. அந்த சின்ன வயசில் ஏற சொன்னால் ஏறி இருக்கலாம். இப்போ நமக்கு ஏறுறதுக்கு முடியாது, முட்டி வலிக்கும் இப்போ. சரிங்களா? அப்போ இப்போ நான் சும்மா பார்ப்பனே ஒளி அது மேலே ஏற மாட்டேன். ஏற காலம் வந்தபோது ஏற என்ன விடலை, ஆனால் ஏற போகும்போது கால் எனக்கு என்ன செய்யலை, விடலை. அப்போ எவ்வளோ கொடுமை பாருங்கள். அப்போ பிள்ளைகளுக்கு நம்ம பண்ணுறது. அவன் இப்போ பார்த்தீங்கன்னா என் பிள்ளை கேட்குதுன்னு வச்சு, ஒரு 2500 கொடுப்பா, உன்னால் கொடுக்க முடியுமா அப்படி சொல்லும்போது நம்ம என்ன செய்யலாம் சொல்லுங்கள்? காசு இல்லைம்மா, கஷ்டமாக இருக்குதும்மா சொல்ல முடியும். நமக்கு ஆல்ரெடி பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு இருக்குது. அதனால் நீ ஜெபம் பண்ணுமா, கர்த்தர் நினச்சிவார் தருவார். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த காசை கொடுக்கும்போது ஒரு உற்சாகம் வந்துடும், சந்தோஷம் வந்துடும். என்ன ட்ரெஸ்ஸு வாங்கலாம், எப்படி போகலாம், எப்படி எந்தெந்த ஃப்ரெண்ட்ஸு கூட வராங்க, எல்லாத்தையும் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் வந்துடும். அப்போ ஒரு பிள்ளை அங்கே ஸ்கூலில் சொல்கிறாங்க டூர் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னேண்டா அதை யார்கிட்ட சொல்லணும்? தகப்பன்கிட்ட சொல்லணும். நீ தகப்பன்கிட்ட காசு இருக்காது, அவர் எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ண தான் சொல்லுவார், காசு கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீயே நிறுத்திக்கிட்டா டூருக்கு போக முடியுமா? போக முடியாது. கேளுங்கள் கொடுக்கப்படும். அப்போ அது கொடுத்த பிறகு மகிழ்ச்சி உண்டாகும். புரியுதுங்களா? சில நேரத்தில் அதே பிள்ளைய பார்த்து சொல்லுவோம், ஏம்மா இப்போ போகாதம்மா, இப்போ இது சரி கிடையாது, உனக்கு ஜுரம் அடிக்குது, நீ போகாதன்னு சொன்னால் அந்த பிள்ளை எப்படின்னா செய்யணும்? சரி, அப்பா சொல்கிற வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நம்ம இருப்போம். இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக என்ன செய்வார்? செய்வார் என்ற மகிழ்ச்சி. ஏன்னா தகப்பனுடைய வீட்டில் தான் இருக்கிறேன், ஆனால் மகிழ்ச்சி இருக்கணும். அப்போ நல்லா கவனிக்கணும். நான் சொல்கிற கருத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஆண்டவர் சில காரியத்தை உங்களுக்கு உடனே செய்கிறார், நீ கேட்கும்போது செய்கிறார். ஏன் சிலதை டிலே பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, இப்போ அது சரி கிடையாது, இப்போ என் பிள்ளைக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லும் போதும் அந்த பிள்ளை தகப்பனுடைய சந்தோஷத்தில் மகிழ்ச்சி அடையுது போல நீங்களும் நானும் ஜபத்தில் ஆண்டவரிடத்தில் கேட்டு மகிழ்ச்சி அடையணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சங்கீதம் 126 3வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 126 3வது வசனம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியத்தை செய்தார், இது நிமித்தம் நம்ம என்ன செய்கிறோம்? மகிழ்ந்திருக்கு. அப்போ கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்திருக்கிறார், சிறையிருப்பை மாற்றிருக்கிறார், நம்முடைய கஷ்டத்தை நீக்கி இருக்கிறார், கண்ணீரை துடைச்சிருக்கிறார். இந்த பிரச்சனைக்காக பல நாட்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறோம், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்திருக்கிறார், அதனால நாங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் ஆமான் சொல்லுகிறா, முழு யூத குலத்தை அழிக்க போகிறேன். ஆனால் எஸ்தரும் மொர்தெகாயும் விடாப்பிடியாக ஜெபிக்கிறார்கள், முயற்சி பண்ணுறாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லா யூதர்களும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ என்ன நடந்து கேட்டீங்கன்னா, அவ எவர்கள் அழிக்கலாம் என்று தீர்மானித்தார்களோ அந்த தீர்மானத்தை ஆண்டவர் முற்றிலும் மாற்றினார், அற்புதம் செய்தார். அங்கே யூதர்களுக்கு களிப்பும் மகிழ்ச்சி சந்தோஷமும் உண்டானது. அல்லேலூயா சொல்லுமா? அப்போ நீ ஜெபம் பண்ணும்போது கர்த்தரிடத்தில் கேட்கும்போது அது பெரிய காரியமாக இருக்கலாம், சின்ன காரியமாக இருக்கலாம், கர்த்தர் செய்கிற அற்புதத்தை நீ பார்க்கும்போது மகிழ்ச்சி அடைவாய். அல்லேலூயா. அப்ப ஜெபம் பண்ணா என்ன கிடைக்கும் சொல்லுங்க? மகிழ்ச்சி கிடைக்கும், மகிழ்ச்சி பூரணமாகும். அதுக்கப்புறம் ஜெபத்தின் மூலம் மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யலாம். 4வது காரியம், ஜெபத்தின் மூலம் மற்றவர்களுக்கு நாம உதவி செய்யலாம். யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனத்தை யாராவது வாசிங்களா? யாக்கோபு 5:16.
நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். இங்க பார்த்தீங்கன்னா இந்த இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. நமக்காக மட்டும் கிடையாது, நம்முடைய மகிழ்ச்சிக்காக மட்டும் கிடையாது, நம்ம மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்ய போகிறோம். நீங்கள் ஜார்ஜ் முல்லரை குறித்து எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஜார்ஜ் முல்லர், நான் எத்தனையோ பிரசங்கம் பண்ணிக்கிறேன். ஜார்ஜ் முல்லரை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? மிஷினரி ஸ்டோரிங்கெலாம் எடுத்து படித்து பாருங்கள். ஜார்ஜ் முல்லர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாதனையாளர். இந்த ஜார்ஜ் முல்லருக்கு 5 நண்பர்கள் தாங்களாம். இந்த 5 நண்பர்கள் ரட்சிக்கப்படுறதுக்காக அவர் பல நாட்கள் ஜெபம் பண்ணார். அதில் ஒரு சில மாதத்தில் முதலாவது நண்பர் ரட்சிக்கப்பட்டான். இன்னும் ஒரு சில மாதத்தில் அவர் ஜெபம் பண்ணும்போது ஒரு சில வருஷத்தில், ஒரு 10 வருஷத்தில் இன்னும் 2வது நண்பர் ரட்சிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷத்துக்குள்ள 4 நண்பர்களும் ரட்சிக்கப்பட்டாங்க. 52 வருஷமா இன்னும் ஒருத்தர் கடைசியில் ஒரு நண்பர் ரட்சிக்கப்படாது இருக்கிறார். 52 வருஷமா ஜெபம் பண்ணுறாராம். நீங்களும் அந்த ஜெபம் பண்ணுவீங்களா? நானும் அந்த ஜெபம் பண்ணுவோமா? மறந்தே போயிட்டுருப்போம். அந்த நண்பருக்காக ஜெபம் பண்ணி அவன் ரட்சிக்கப்படாத இருக்கும்போது ஜார்ஜ் முல்லருடைய மரணம், அந்த அடக்க ஆராதனைக்கு அநேகர் வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த அடக்க ஆராதனுடைய செய்தியை கேட்டு கடைசி நண்பர் ரட்சிக்கப்பட்டார். புரியுதுங்களா? அப்போ உயிரோடு இருக்கும் போதும் தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். மரித்த போதும் அவருக்கு கொடுத்ததான அந்த செய்தி இந்த நண்பன் என்ன செய்து ரட்சிக்கப்பட்டிருக்கான். நல்லா கவனிக்கணும். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறத நம்ம நிறுத்தக்கூடாது. சபையார் நம்ம எதுக்கு கூடி ஜெபம் பண்ணுறோம்? எத்தனை பேர் ஈரானுக்காக ஜெபம் பண்ணுறீங்க? ஈரானில் என்ன நடக்கு தெரியுதுங்களா? உலக நாடுகளில் என்ன நடந்து கொண்டு இருக்கு தெரியுதுங்களா? எல்லா சூழலும் உலகத்தினுடைய கடைசியை நோக்கி ஓடுறதான ஒரு காலகட்டத்துக்குள்ளே நம்ம நெருக்கி கொண்டு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஆரம்பத்தினுடைய அடையாளங்கள். புரியுதுங்களா? அப்போ நம்ம ஒரு அழிவை பார்க்கும்போது, ஒரு மரணத்தை பார்க்கும்போது, மரணத்தின் ஓலத்தை பார்க்கும்போது நம்ம மற்றவர்கள் மேலே இருக்கிறதான அந்த அக்கறை, அந்த பாரம் நமக்குள்ளே நெருங்கினா நம்ம குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்தும், நம்முடைய தேவைகளை குறித்தும் கவலைப்பட மாட்டோம். எது வரைக்கும் நம்மளை குறித்து கவலைப்படுவோம்? ஒரே ஒரு காரியத்துக்கு கவலைப்படுங்க. உங்கள் பிள்ளை ரட்சிக்கப்படலாம் கவலைப்படுங்க. உங்கள் குடும்பத்தில் யாரா ரட்சிக்கப்படலாம் கவலைப்படுங்க. வேற ஒரு காரியத்துக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா கடைசி காலத்தில் இருக்கிறோம். தங்கம் விலை ஏறுதுன்னு கவலைப்படாதே. ஆமென். கர்த்தர் வெள்ளி விலை ஏறுதுன்னு கவலைப்படாதே. நீ கவலைப்பட வேண்டியது தங்கம் போல இருக்கிறதானே என் பிள்ளை என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணுமே. என் கிராமம் ரட்சிக்கப்படணுமே. என் சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்படணுமே. என் தேசம் ரட்சிக்கப்படணுமே. இந்த கிராமத்தில் சபைகள் பெருகணுமே. ஆத்துமாக்கள் வரணுமே. அந்த எண்ணம் இருக்கணும். அந்த மற்றவர்களுக்கு குறித்து தானே ஒரு கரிசனை இருக்கணும். ஒரு சபை மட்டும் கட்டினா போதாது. இந்த 2030 5 சபை கட்டணும். எத்தனை சபை சொல்லுங்க? நான் 5 வருஷம் 4 வருஷம் தான் இருக்குது. 5 சபை கட்டணும். 5 ஊழியர்கள் தேவை. 5 சபை கட்டினா நானே ஓட முடியாது. நானே ஊரை விட்டு போகலான்னு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யுங்க? 5 சபை கட்டுங்க. அப்போ 5 போதகர்கள் வேணும். 5 வாலிப பிள்ளைங்க வேணும். நானும் தேடி தேடி கண்டுபிடிக்க எந்த வாலிப பிள்ளையை பிடிக்கலான்னு சொல்லிட்டு என்ன அங்கங்கே வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. நான் வேலைக்கு ஆள் எடுக்கிற யாரும் வரமாட்றாங்க. யாரும் என்னை நம்ப மாட்றாங்க. என்ன நம்பாதீங்க. யாரை நம்புங்க? கர்த்தரை நம்புங்க. அல்லேலூயா. வேலைக்கு எப்பயுமே வாண்டட் இங்கே தான் இருக்குது. டேவிட் பாஸ்கிட்ட வந்தீங்கன்னா கிராமங்கள், ஏராள கிராமங்கள் கிடக்குது. நீ சம்பாரித்து என்ன செய்ய போகிற? உனக்கு இடம் வேணுமா நான் வாங்கி தரேன். வீடு வேணுமா நான் கட்டி கொடுக்குறேன். உனக்கு பொண்ணு வேணுமா நான் உனக்கு பார்த்து தருகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? உனக்கு இதை விட நான் சம்பாதிக்க போகிறேன். நீ எங்கே போனாலும் இதுக்காக தானே ஓட போகிற. இதெல்லாம் நான் உனக்கு செய்து தரேன். அல்லேலூயா சொல்லுவோமா? உன் பிள்ளைய ஒப்பு கொடுக்கறதுக்கு ஏன் தைரியம் வரல? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய உங்களுக்கு மட்டமாக போயிடுச்சு. ஆண்டுடைய ஊழியம் அன்றைக்கு கனவீனமாக போயிடுச்சு. அதனால தான் பயப்படுறீங்க. அன்றைக்கு எங்கள் வாழ்க்கையை ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தோம். இன்னைக்கு எங்கெல்லாம் ஆண்டவர் விட்டுட்டாரா? ஒரு நாளும் கைவிட மாட்டார். நீ பெரிய பணம் நிறைய சம்பாதிக்கணும், அப்படி சம்பாதிச்சு உன் பிள்ளை என்ன செய்ய போகுது? ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. உழைச்சி யாருக்கா கொடுத்துட்டு தான் போக போகிறோம். அதனால் இது எல்லாம் நான் செஞ்சு தரேன். அல்லேலூயா சொல்லுமா?
நான் உயிரோடு இருந்தால், ஆணுடைய வருகை தாமதித்தால் உங்களுக்கு இடம் வாங்கி தரேன், சர்ச்சு கட்டித்தரேன், வீடு கட்டித்தரேன், உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை ஏற்பாடு பண்ணி தரேன். இன்னும் இதை விட கான்ஃபிடென்ட்டாக ஏதாவது சொல்லணுன்னா நான் சொல்லித்து தருகிறேன். அல்லேலூயா சொல்லுவா. ஊழியத்திற்காக பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. இந்த 2030க்குள்ளே 5 கிளை சபை என்ன செய்யணும்? கட்டணும். இந்த வருஷம் இடம் வாங்கணும். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? இந்த வருஷம் இடம் வாங்க போகிறோம். அஸ்திபாரத்துக்காக நாங்கள் பெட்டிஷன் போட்டு வச்சுருக்கோம், ஒரு இடம் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு. நிச்சயமாக வாங்குவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்குதோ இல்லையோ, கர்த்தர் அவர் நான் சொன்னேன் ஒரு பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் ஒரு இடம் வாங்கணும் பாஸ்டர், இந்த வில்லேஜில் வாங்க போகிறோம், ஜெபம் பண்ணணும், ஒரு 5 சென்ட் இருந்தால் போதும் நான் சொன்னேன். அவர் சொன்னார், பாஸ்டர் 5 சென்ட் பத்தாது, ஏற்கனவே நீங்கள் வாங்கிட்டு கஷ்டப்படுறீங்க, வாங்குறீங்க ஒரு 20 சென்ட்டாக வாங்குங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படி தாங்க விசுவாசம். அவங்களாம் காசு வச்சிருந்து சொல்கிறவங்க கிடையாது, விசுவாசத்தில் சொல்கிறாங்க. நீ 20 சென்ட்டாக பாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய தரிசனம் பெரிதாக மாற வேண்டும். அல்லேலூயா. மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணணும், சபைக்காக ஜெபம் பண்ணணும், ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணணும், அழிந்து போகிற கிராமத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். இன்னும் ஆத்துமாக்கள் வரணும் என்றால் என்ன செய்யணும்? ஒரே ஆளாக கத்திட்டு இருந்தால் சரி வருமா? அல்லேலூயா. ஒரே பாஸ்டர் பார்த்துட்டு தான் நீங்கள் வளர்ந்துருவீங்களா? அடுத்த வருஷம் வேறு கர்த்தருக்கு சித்தமான வேறு பாஸ்டர் போடலான்னு பார்க்குறேன். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? பாஸ்டர்கள் வந்தால் மேலே உங்களை மாற்றுவாங்க. அல்லேலூயா. இன்னும் மேலும் வளர வைப்பாங்க. நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை 12வது அதிகாரம் 1-10 வரையில நீங்கள் பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 12, யாராவது 7வது வசனத்தை கூட படிங்க. அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தை படிங்க. அங்கே வந்து நின்றான். என்னால் 5வது வசனத்தை பாருமா. அப்படியே பேதுரு சிறைச்சாலை காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். இங்க பாருங்க, சபையார் என்ன செய்தாங்க? ஊக்கத்தோட ஜெபம் பண்ணாங்க. ஏன் ஜெபம் பண்ணாங்க? யாருக்காக ஜெபம் பண்ணாங்க? பேதுரு எங்க இருக்கிறாரு? வீட்டில் ரூம் போட்டு தூங்கிட்டு இருக்காரா? அவர் எப்படி இருக்காரு? சிறைச்சாலையில் இருக்கிறார். ஏற்கனவே யோவானுடைய சகோதரர் யாக்கோபை என்ன செஞ்சுட்டாங்க? கொலை செய்துட்டாங்க. ஏரோதுக்கு இப்படி கொலை செய்வது அது என்ன செய்யுது? யூதர்களுக்கு பிரியம் என்று சொல்லி கொலை செய்கிறான். அடுத்தது யாரு? இந்த பேதுரை கொலை செய்யணும். பஸ்கா பண்டிகை முடிந்த உடனே அடுத்த பஸ்கா யாருக்கு? பேதுருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பேதுருக்கு தெரிஞ்சது சிறைச்சாலையில் அடைச்சதுக்கு நோக்கம் என்ன கேட்டீங்கன்னா, என்னை கொலை செய்ய போகிறாங்க, பாஸ்டரை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க, சங்கிலிலெல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க, எல்லா 4 திசைகளிலும் காவல் காத்துருக்குறாங்க, காவலாளியே என்ன செய்யறாங்க? கட்டி வைத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்களும் நானும் கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தால், காவலில் இருந்தால், எந்த நிலையில் நம்முடைய விசுவாசம் இருந்திருக்கும் சொல்லுங்க? ஜெபம் இருந்திருக்குமா? துதிச்சிருப்போமா? பாடி இருப்போமா? எழுப்புதல் வந்திருக்குமா? சொல்லுங்க. அந்த நிலைமையில் நம்ம இருக்கிறோம் கிடையாது. ஆனால் நல்லா கவனிக்கணும், எத்தனை நாள் காவலில் இருந்தார் தெரியல, காவலில் வச்சுட்டாங்க, புரியுதுங்களா? ஆனால் கரெக்டாக ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மறுநாள் விடிந்த உடனே யாரை கொண்டுட்டு போகிறாங்க? பேதுருவை கொண்டுட்டு போகிறாங்க. கொண்டுட்டு போய் அங்கே கொலை செய்யறதுக்காக அவங்க எத்தனை பண்ணி இருக்கிறாங்க. ஆனால் கடைசி வரையிலும் பாருங்க, அந்த பேதுருவை ஆண்டவர் எப்படி உருவாக்கினார் பாருங்க. ஒவ்வொரு நாளும் அந்த சிறைச்சாலையில் இருக்கும் போதெல்லாம் பேதுரு கர்த்தர் மேலே விசுவாசமாக இருந்தார். என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவரை உறுதியாக பிடிச்சு கொண்டிருக்கிறேன்ற அந்த விசுவாசத்தோடு இருந்தார். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தார். அந்த கடைசி நாளில், கடைசி மணி நேரத்தில் தேவன் அற்புதம் செய்தார். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. ஈசாக்கை பலி செலுத்தும் போது ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் எப்போ இடைப்பட்டார் சொல்லுங்க? கத்தியை ஓங்கி புவியீர்ப்பு விசை இழுக்கிற நேரத்தில் சொல்றாரு, உன் பிள்ளையான் மேல என்ன செய்யாத, கையை போடாத. எந்த ஒரு செகண்ட் விட்டு இருந்தா அந்த ஈசாக்கு என்ன செஞ்சிருப்பாரு? பலி செலுத்திருப்பாரு. நல்லா கவனிக்கணும். அந்த நேரம், அந்த காலம் கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற காலத்தில் கர்த்தர் அற்புதம் செய்வாருங்க. நீ ஜெபம் பண்ணும்போது அந்த தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவர், ஜீவனுள்ள தெய்வம். அந்த கடைசி மணி நேரம் ஆண்டவர் விழாவில் தட்டி எழுப்புறார். யார?
தேவதூதன் இறங்கி வந்து பேதுருடைய விழாவை தட்டி எழுப்பு. நான் நினைக்கிறேன் பேதுரு எவ்வளோ கவலை இல்லாத ஒரு மனுஷனாக இருந்தா. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, எல்லா கவலையும் எதில் இறக்கி வச்சுட்டார் சொல்லுங்கள்? எதில் இறக்கி வச்சுட்டாரு? ஆணுடைய சமூகத்தில் இறக்கி வச்சதுனால, நீ சாவடிக்கிறியா சாவடி, உன்னை போய் இத்தனை பேர் மக்கள் மத்தியில் போய் உன்னை என்ன வெக்கப்படுத்த போகிற, உன்னை பரியாசம் பண்ண பரியாசம் பண்ணு, உன்னால் என்ன செய்ய முடியும் பண்ணு, கேஸ் தானே கொடுக்க போகிற கொடு, அடிக்க தானே போகிற அடி அப்படின்னு சொல்கிறோன்னு என்ன செய்ய முடியும்? உனக்கு தானே எல்லாவற்றையும் நான் என்ன செஞ்சுட்டேன், கவலையெல்லாம் அவர் மேலே வச்சுட்டேன், நீ என்ன வேணுமோ பண்ணுன்னு சொல்கிற ஒரு தைரியமும் ஒரு விசுவாசமும் யார்கிட்ட இருந்தது. அதனால தான் கவலையே இல்லாத தூங்கிட்டு இருக்காங்க. கவலையே இல்லாத தூங்கிட்டு இருக்கான். ஒரு கைதி கவலை இல்லாத தூங்குறான்னா நீங்களும் நானும் தூங்குறது. ஆனால் சர்ச்சிலேருந்து தூங்கக்கூடாது. இப்போ வீட்டில் போய் கவலை இல்லாத தூங்கு. நான் பிரசங்கம் பண்ணும்போது தூங்கக்கூடாது. நான் பிரசங்கத்துக்கு மோசமாகிடு சரிங்களா. கவலை நான் தான் யோசிப்பேன், என்ன ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் பாரு இந்த பேதுரு. அவ்வளோ சங்கிலி கட்டி இருக்குது, அவ்வளோ நல்லா அயர்ந்த தூக்கத்தில் இருக்கிறான். தூக்கத்தில் இருக்கும்போது ஏதோ ஒரு தடுமாற்றத்தில் கூட அவன் எழுந்தலை. அவனை தட்டி எழுப்பி எழுந்துப்பான்னு சொல்லி அவனை என்ன வழி நடத்திக்கிட்டு போகிறார். அது வரையில் அவன் தூக்கம் தெரியலன்னு நினைக்கிறேங்க. அவன் சொல்கிறான் ஏதோ சொப்பனத்தில் நடந்து போகிறா போல் நடந்து போகிறான். அவன் 4 காவலை கடந்து போய் தெருவில் போயிட்ட பிறகு தான் அவன் கண்ணு திறக்கப்படுது. தேவதூதன் என்ன இப்படி நடத்தினார் என்று சொல்லி. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, சபையார் அவனுக்காக ஒன்றும் செய்ய முடியல. சபையார்கள் கூடி ஜெபித்ததுனால தான் தேவதூதன் இறங்கி வந்தாருங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஊக்கமாய் ஜெபிக்கிற அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கேட்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் அமெரிக்க தேசத்தில் ஒரு சபையை வந்து பார்த்தீங்கன்னா ஏலம் விடுறாங்க. ஒருத்தர் ஜேம்ஸ் கோல்டுன்றதான ஒரு அமெரிக்காவில் தொழிலதிபர். அவர் தற்செயலாக அவர் போனதான இந்த ட்ரெயின் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. அந்த நாளில் ரிப்பேர் ஆகும்போது அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு 5 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்களாம். 5 மணி நேரம் என்ன செய்யலாம், ஏன்னா எல்லாம் அவங்கவுங்க இறங்கி ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு போயிட்டாங்க. இவர் ஜேம்ஸ் கோல்ட் வந்து இறங்கி போயிட்டு ஒரு மைதானத்துக்கு போகிறாரு. அந்த மைதானத்தில் ஏலம் விடுறாங்க. என்னத்தை ஏலம் விடுறாங்க பார்த்தா ஒரு சர்ச்சை ஏலம் விடுறாங்க. அப்போ இவருக்கு ஆச்சரியம், ஏன் சர்ச்சை ஏலம் விடுறீங்கன்னு கேட்டதுக்கு அந்த கான்ட்ராக்டருக்கு இவர் என்ன செய்யலை, காசு கொடுக்கல, இந்த சர்ச்சி பாஸ்டர் காசு கொடுக்கல, அதனால் இந்த சர்ச்சை என்ன செய்கிறோம் ஏலம் விடுறோன்னு சொல்லி இவர் உடனே அந்த சர்ச்சை போய் பார்க்க போனார். போய் பார்த்தா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அங்கே உட்கார்ந்து இந்த சர்ச்சை காப்பாற்றுங்க ஆண்டவரே, இந்த கான்ட்ராக்டுக்கு கொஞ்சம் நாளை கொடுங்க, அவங்கக்கிட்ட இருந்து நாங்கள் திரும்ப வாங்குறதுக்காக இந்த சர்ச்சுக்காக போராடி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களாம், அழுது ஜெபம் பண்ணுறாங்களாம். இதை பார்த்த ஜேம்ஸ் கோல்டு நேராக வந்தார். ஏலம் ரொம்ப விலை அதிகமாக போயிட்டு இருக்குது. ஆனாலும் அவர் யாருக்கிட்டையுமே சொல்லவில்லை. அதிக விலை கொடுத்து அந்த சர்ச்சை இவர் ஏலத்துக்கு எடுத்தாராம். ஏலத்துக்கு எடுத்து அந்த சர்ச்சினுடைய கீயை அந்த பாஸ்டர் கூப்பிட்டு இந்தாங்க நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க சொல்லிட்டு போனாராம். அந்த 5 மணி நேரம் அந்த ட்ரெயின் எதற்காக ரிப்பேர் ஆச்சு தெரியுங்களா? இந்த ஒரு சபையில் ஒரு கூட்டம் மக்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபத்துக்காக ட்ரெயினே கர்த்தரால் நிறுத்த முடியும் என்றால் உங்கள் ஜெபம் என் ஜெபம் அவ்வளோ வலிமை உள்ளது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவ. நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிற அப்போஸ்தலர் நடபடிகளில் 4வது அதிகாரம் 31வது வசனம். ஜெபத்தின் மூலம் நாம் பலனை பெறுகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம். ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஜெபம் பண்ணும்போது தேவன் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த வல்லமையினால என்ன நடக்குங்க கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து சீஷர்கள் சாட்சி கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் தைரியமாக பேசினார்கள். ஆண்டவர் அவர்களை கொண்டு அற்புத அடையாளங்களை அவனுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொண்டு செய்தார்கள். அல்லேலூயா. அது மாதிரி நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை 6:8 ஸ்தேவானை குறித்து சொல்லப்படும், அவன் பரிசுத்த ஆவி நிறைந்திருந்ததுனால அநேக அற்புத அடையாளங்களை ஸ்தேவானை கொண்டு கர்த்தர் செய்திருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 சொல்லப்படுது, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியால் நிறைந்ததுனால அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசினுடைய கட்டுகளில் அகப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர்களாகவும் அவர் சுற்றி திரிந்தார் என்று பார்க்குறோம். அப்போ பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை ஆண்டவர் எதற்கு நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால்,
ஆண்டவருடைய அற்புத அடையாளங்களை செய்கிறதுக்காக, அவருடைய பலனை கொண்டு நீங்களும் நானும் செயல்படுறதுக்காக இந்த வல்லமையை ஜெபத்தில் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஜெபம் பண்ணாமல் இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை நம்ம பெற முடியாது.